ஹாய் கைஸ், அப்படியே இங்கே வாங்கினேன். ஸோ இதுதான் ஃபில்ட்ரு, ஒரிஞ்சி ஃபில்ட்ரு. இது என்ன வேலை செய்யுன்னா, ஃபாகரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். அந்த ஹோல்ஸு, அந்த 4வே ஃபாகரில் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல டஸ்ட்டு போச்சுன்னா கண்டிப்பாக லாக் ஆயிரும். ஸோ லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபில்ட்ரு. ஸோ இந்த ஃபில்ட்ரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து ஒரு மீட்டராச்சும் தள்ளி இருக்கணும். ஸோ மோட்டர்லேருந்து 1 மீட்டர் தள்ளி இருந்தால் தான் இந்த டஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே கொண்டு போகும். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுனா இப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு வாங்கிக்கோங்க. ஒன்று டிஸ்க் ஃபில்ட்ரு இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கழட்டினீங்கன்னா ஸோ இதுதான் இந்த ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு வாங்கிக்கோங்க. டிஸ்க் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மோட்டருக்கு ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். ஸோ அதனால் மோட்ரு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு வாங்கி ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும். இதை ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாகரில் போய் டஸ்ட்டு டேரெக்டாக போய் அடிச்சு. ஸோ உங்கள் மஷ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட சீடு அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். சீடு தேவைப்படுறவங்க ப்ளஸ் ட்ரைனிங் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.